ஹாய் காய்ஸ், நம்ம ஃபேமிலி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவள்ளுவர் மாவட்டத்தில் இருக்கிற திருத்தணிக்கு தாங்க போயிட்டுருக்கோம். வாங்க நீங்களும் எங்களோட சேர்ந்து திருத்தணியில் இருக்கிற முருகரை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகனை பார்க்க நைட்டு 11 மணிக்கு வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். திருத்தணிக்கு போய் சேர வெடிகாலம் 2 மணி ஆயிடுச்சு. 2 மணிக்கு போனால் அங்கே குளிக்கவும் முடியல, மொட்டை அடிக்கவும் முடியல. 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மொட்டை அடிக்கிறவங்களாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்கிறவங்கள குளிச்சுட்டு ரெடி ஆகி அதுக்கப்புறம் ஒவ்வொரு படியாக நல்லா விளக்கேற்றி, அதாவது கற்பூரத்தில் தீபத்தை ஏற்றி ஒவ்வொரு படியாக நாங்கள் வணங்கிட்டு தான் ஏறணும். எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் படி ஏறி இவ்வளோ தொலைவு படி ஏறி சாமி கும்பிட்டது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சின்ன வயசுல என் பாட்டி கூட போன ஞாபகம். இவ்வளோ படியும் தொடர்ச்சியாக ஏறினதும் எனக்கு காலெல்லாம் பயங்கரமாக வலியுறுத்துச்சு. சரி, முருகரை பார்க்க போகிறோம், அவர் தான் நம்மளை சோதிப்பாருன்னு நினச்சிக்கிட்டு எப்படியோ நைட் ஃபுல்லாக தூங்காமல் ட்ராவல் பண்ணது, படி ஏறினது, தண்ணி வர குடிக்கல, தண்ணியும் பஸ்லேயே விட்டுட்டு போயிட்டோம். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. பட்டியில் நிற்கவே முடியல. மயக்கம் வர மாதிரி இருக்குது, வாமிட்டிங் வர மாதிரி இருக்குது, தலை சுத்துற மாதிரி இருக்குது, தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் தாண்டி முருகரை போய் பார்த்ததும் அடுத்த நொடியே எனக்கு இருந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒரு மாயாஜாலம் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் பெருசா சாமியெல்லாம் கும்பிட்டது இல்லை, கோவிலுக்கு போனது கிடையாது, சுத்தினது கிடையாது. இப்படி ஃபேமிலியா போனாதான் உண்டு. நீங்க முருகர் கோவிலை சுத்தி பாருங்க, அந்த பிளேஸ் எப்படி இருக்கு, வாவ் அப்படின்ற மாதிரி அப்படியே பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சி அவ்வளோ அழகா இருந்துச்சு. என்னடா திருத்தணி நைட்ல பார்க்க இவ்வளோ அழகா இருக்கேன்னு நினைச்சா பகல்ல பார்த்தா அதை விட பேர் அழகா இருக்கு. நம்மள சுத்தி எவ்வளவு மக்கள் பாத்தீங்களா, துரு முருகரை பார்க்க ஒரு வீடியோ எடுத்துமா போயிட்டு மனசே லேசான மாதிரி இருக்கு. எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்க முடியாத சந்தோஷம் டிராவல் பண்ணும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, தனியாவோ இல்ல ஃபேமிலியோடவோ உங்களுக்கு டிராவல் பண்ண வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ணாம ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. முருகரை பார்த்துட்டு வெளியே வந்ததும் ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். இன்னொரு கோவிலுக்கு போகிறோம். அது என்ன கோவில், எந்த பிளேஸு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஃபுல் வீடியோ நான் போடுறேன். நம்ம ஃபேமிலி வீடியோ ஃபோட்டோஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. திருத்தணிக்கு போய் பஸ் இறங்கும் போது நான் நினச்சேன், நம்ம எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டோம், இந்த டைமில் கூட்டமே இருக்காது, யாருமே இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் அந்த டைம்லேயே எவ்வளோ பேர் நடப்பாதையாக நடந்து போயிட்டுருக்காங்க படி ஏறி. என்னால் நம்பவே முடியலைங்க, அவ்வளோ கூட்டம். 8 மணிக்கெலாம் பாருங்கள், அங்கே ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு கோவிலை சுற்றி, அவ்வளோ கூட்டம். 8 மணிக்குள்ளே இப்படி இவ்வளோ கூட்டம்னா இன்னும் ஈவினிங்குள்ளே எவ்வளோ கூட்டம் இருக்கும் பாருங்கள். ஒரு திருவிழா மாதிரி இருக்குது. டே ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் போல் இருக்குது. டெய்லியுமே நான் முருகனை பார்க்க படி ஏறும்போது ரொம்ப டயர்டாக தான் படி ஏறினேன். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ட்ராவல் பண்ணது, தண்ணி கூட குடிக்காமல் படி ஏறினது, இதெல்லாம் எனக்கு தலை சுற்றுற மாதிரி, வாமிட்டிங் வர்ற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. திரும்பி கூட போயிடலாமா முருகனை பார்க்காம அப்படின்ற நிலைமைக்கு ஆயிட்டேன். ஆனால் முருகனை பார்த்த அடுத்த நொடியே எனக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் போயிடுச்சு. எனக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்த மாதிரி எனக்கு ஃபீல் இல்லை. அவ்வளோ ஹாப்பியாக நான் அந்த பிளேஸ் ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன். கோவிலை சுற்றிட்டு வெளியே வரும்போது ஒரு சோகம் என்னென்னா, கொளுத்துற வெயிலில் செருப்பு கூட இல்லாமல் காந்தி தாத்தா வேடத்தில் ஸ்டாச்சு மாதிரி சிலை மாதிரி ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தார். அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சு, ஒருவேளை சாப்பாட்டுக்காக மனுஷங்க எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா செருப்பு போடாமல் என்னால் கொஞ்சம் தொலைவு நடக்க முடியல. ஆனால் செருப்பு போடாமல் டே ஃபுல்லாக டெய்லி இப்படி தான் நின்றுட்டு இருக்காங்க. அந்த காசுக்காக, ஒருவேளை சோத்துக்காக, அந்த கால் வயிற்றுக்காக எவ்வளோ மனுஷங்க கஷ்டப்படுறாங்கன்னு இப்படி வெளியே வரும்போது தான் நிறையா இந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது நாம் படுற கஷ்டமெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை அப்படின்னு தோணுது. வெளியில் போகும்போது வரும்போது ட்ராவல் பண்ணும்போது தான் சில விஷயம் புரியுது. மனுஷனாக மதிக்கணுன்றதே தெரியும். பார்க்கவே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே காய்ஸ், திருத்தணி முருகனை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எந்த கோவிலுக்கு போகிறோம் அப்படின்றத நீங்கள் பார்க்க விரும்பினா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், பாய்.